கோவை மாவட்டம் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் நீர்த்தேக்க பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த லட்சக்கணக்கான வாழைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அணைகள், ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. கோவை மாவட்டம் பில்லூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததை தொடர்ந்து அணையிலிருந்து பவானி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் கடந்த 4 நாட்களாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நீர்த்தேக்க பகுதிகளான காந்தவயல், சிறுமுகை, உளியூர் பகுதிகளில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்திருந்தனர். பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் இந்த நீர்த்தேக்க பகுதிகளுக்கும் புகுந்ததால் லட்சக்கணக்கான வாழைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராகியிருந்த வாழைகள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பவானி சார் நீர் தண்ணி டேம் உயர்மட்ட தண்ணி ஆகி இப்ப அதுல ஒரு 100 அடி கெப்பாசிட்டி வந்ததுல அந்த விவசாயி பூரா தண்ணியில வாழை பூரா மூழ்கி போச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு விவசாயிக்கு 4 லட்சம் 5 லட்சம் கடங்காலி. இந்த விவசாயத்தை நம்பி கடங்காரியானதுதான் மிச்சம். எந்த ஒரு பலனும் அவைகளுக்கு இல்ல. இது அடிக்கடி இதே மாதிரி ஒண்ணு காத்துக்கோ ஒண்ணு தண்ணிக்கோ ஏதோ ஒரு நாள் எங்களுக்கு விவசாயத்துக்கு பாதிப்பாயிட்டே இருக்குதுங்க. தொடர்ந்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.